வாய்ப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் Up socialism! Downturning capitalism! வீர வணக்கம் எற வணக்கம். சொல்லிட்டோம். முகப்பு தொகுதியில் நிறைய தோழர்கள் நின்றுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் நிறைய இருக்கைகள் இருக்கு. தயவு செய்து அப்படியே வந்து பின்பக்கம் அப்படியே வந்து உட்கார்ந்துடலாம். தேவையில்லாம முன்னால நிக்க வேண்டியதில்லை. தோழர்கள் இவ்வளவு பேர் நிற்கிறது எங்களுக்கு கால் ஒதுக்கிற மாதிரி இருக்கு. தயவு செய்து தோழர்கள் அனைவரும் நிறைய இருக்கைகள் கிட்டத்தட்ட 2000 சேர் இந்த பக்கம் இருக்கு. தோழர்கள் முன்பக்கம் நிற்கக்கூடிய தோழர்கள் செத்தோழர் நினைவு இங்கதான் வந்து அப்படியே தயவு செய்து இந்த பக்கம் வந்ததில்லை. தோழர்கள் முன்பக்கம் தேவையில்லாம நிக்க வேண்டியதில்லை. தயவு செய்து தோழர்கள் இப்படியே வாங்க. இப்பொழுது பொதுக்கூட்டம் துவங்குகிறது. பொதுக்கூட்டம் குறித்த அறிவிப்பை நம்முடைய கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அன்புக்குரிய சாமுவேல் ராஜ் அவர்கள் அதேபோல கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது சாமுவேல் ఒకసారి స్టేజ్ దగ్గర పోయిద్దాంపా. స్టేజ్ దగ్గర ఎరికే కదా నేను நிதி வழங்கிய அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி பாராளுமன்றத்திலே வகுப்புவாரிய சொந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதை பற்றியெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறார்கள். அது முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது. அது முழுக்க முழுக்க நம்முடைய கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜய் அவர்கள் மேடைக்கு வருகின்றிருக்கிறார்கள். ఏమంటారు చెప్పి ఇప్పుడు జూమ్ చేస్తే కదా నాకు వస్తుంది. అది దగ్గర ఉన్నట్టే అయిందా అయిందా ఎవరి దాకా சட்டம் என்பது இந்திய அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது. இஸ்லாமிய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை பகிரக்கூடிய வகையில் முஸ்லிமா ஒரு புதிய சட்டத்தை அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது. ஆகவே இந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இந்த மருத்துவர்களை பார்க்க முடியாது. இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கிற சட்டம் நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்படாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அல்லது ஆதிவாசி மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்படாது என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது.
ஆகவே எல்லா மக்களுக்கும் அவர்களை பொறுத்தவரை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மற்ற எல்லா பிரிவு மக்களுக்கும் எதிராகவும் என்பதுதான் பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஒரே செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற வக்குவாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பிரமாண்டமான கண்டன இயக்கத்தை நடத்துவது என்று கட்சியினுடைய மாநில செயற்குழு முடிவு செய்திருக்கிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களையும் பெருமளவு பங்கேற்க செய்யக்கூடிய வகையில் தர்பார் போராட்டத்தை நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதைப் போலவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒன்றியாட்சி காலத்தில் நம்முடைய கட்சியினுடைய வற்புறுத்தலில் உருவாக்கப்பட்ட குறைந்தபட்ச செயல்திட்டங்களை விரைவாக மாணவர்களை சட்டம் 2006 என்பது நிறைவேற்றப்பட்டு கடந்த 15 ஆண்டு காலமாக அது இந்தியாவிலே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு மாநில அரசாங்கங்கள் உரிய அக்கறை செலுத்தவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் அந்த நடைமுறை சட்டத்தை முற்றாக உறுதிப்படுத்த வேண்டிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை உரிய பிஜேபி அரசாங்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அது போராட பெற்ற உண்மை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 10 கோடிக்கு மேற்பட்ட ஆதிவாசி மக்கள் போராடி பெற்ற உண்மை என்ற வகையில் நடைமுறை சட்டத்தை அதை பயன்படுத்தி ஆதிவாசி மக்களுக்கு நில உரிமையை மன உரிமையை பெற்றுத் தருவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுவதும் கதாநாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையாக குறிப்பிட விரும்புகிறேன். அந்த சட்டத்தை ஒழித்து பெறுகிற வகையில் உயிர்களை பயன்படுத்தி அது பல்வேறு வகைகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பள்ளியூர் பாதுகாப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு என்கிற பெயரில் ஆதிவாசி மக்களை பழிவாங்குகிற ஆதிவாசி மக்களை ஒடுக்குகிற நடவடிக்கையில் இந்திய பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு எதிராக வலுவாக மக்களை திரட்டி நம்மால் உருவாக்கப்பட்ட வனவிலங்கு சட்டத்தை பாதுகாப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னணி படையாக விளங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதை போலவே நம்மால் கொண்டுவரப்பட்ட 100 நாள் வேலை திட்டம் இன்றைக்கு இந்தியாவில் முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கான ஒரே அரசாங்கத்துடைய உதவியாகவும் இந்த கிராமப்புற மக்களுக்கான வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒன்றாகவும் இருப்பது இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது. ஆனால் அந்த திட்டத்தை குற்றுயிரும் குலையுயிரமாக ஆக்கக்கூடிய நடவடிக்கையிலே தான் மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கான நிதியை குறைப்பது, பல்வேறு நிபந்தனைகளை வைத்து பயனாளிகள் எண்ணிக்கையை குறைப்பது, மொத்தத்தில் அந்த திட்டத்திற்கு எதிராக கிராமப்புற மக்களுக்கு சாதகமான அந்த திட்டத்துக்கு எதிரான வலுவான பிரச்சாரத்தை ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கிராமப்புற மக்களை வாழ்வாதாரத்துடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பாதுகாக்கவும், அதற்கான நிதி ஒதுக்கீட்டை தொடர்ந்து அதிகப்படுத்தவும், ஏற்கனவே வழங்க வேண்டிய கூலி பாக்கியை உடனடியாக வழங்குவதற்குமான நடவடிக்கைகளை உடனடியாக மத்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட இப்படி பலவிதமான தீர்மானங்கள் என்பது நம்முடைய மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்கள் அனைத்தும் நாடு முழுவதும் செயல் வடிவம் பெறுவதற்கான விரிவான திட்டத்தை போராட்டத்தை கட்சி மேற்கொள்ளும் என்று சொல்லி இங்கே பல லட்சக்கணக்கான முறையில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாநில செயலாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய அன்பு தலைவர் அருமை தோழர் விருந்தாகாரத் அவர்கள் உரையாற்றுவார்கள். நாடு முழுவதும் புல்டோசர்களை வைத்து பதட்டப்படுத்துகிற போது தனி நபராக புல்டோசருக்கு முன்னால் நின்று புல்டோசரையே பதட்டப்படுத்திய நம்முடைய தலைவர் அருமை தோழர் விருந்தாகாரத் அவர்களை உங்கள் சார்பிலே உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். Dear Comrade Shanmugam, the presiding comrade of this wonderful big rally and the hero of the Vachati struggle, dear Comrade K. Balakrishnan,
newly elected member of the Politburo and chairperson of the reception committee, dear comrade M.A. Baby, the newly elected general secretary of the CPIM. His name is Baby, but his work is that of a fighter. Dear comrade Pinarayi Vijayan, Honorable Chief Minister of Kerala, leaders of the newly elected Politburo on the stage, our veteran leaders, Ambana, Sagodri Gale, Sagodra Gale, Toda Gale, Veera Vanakkam. Nandri, Nandri, Nandri. To the comrades of Madurai, Nandri to the comrades of Tamil Nadu for the wonderful support and strength to make our 24th Party Congress such a historic success. Therefore, Nandri, Nandri, Nandri. இந்த எழுச்சியான கூட்டத்தினுடைய தலைவர் அன்பு தோழர் சண்முகம் அவர்களே, செந்தொண்டர் அணிவகுப்பை துவக்கி வைத்திருக்கிற வாச்சாத்தி போராளிகளே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல் தலைமை குழுவுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த மாநாட்டு வரவேற்பு குழுவின் தலைவராக இருக்கிற அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, மாநாட்டில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அருமை தோழர் பேபி அவர்களே, அவருடைய பேரு தான் பேபி, ஆனா அவருடைய வேலை பிரமாதமா இருக்கும், அது பேபி மாதிரி இருக்காது. அதே போல மேடையில் அமர்ந்து இருக்கக்கூடிய கேரள முதலமைச்சர் அன்பு தோழர் பினராயி விஜயன் அவர்களே, அரசியல் தலைமை குழுவுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டு இருக்கிற உறுப்பினர்களே, மேடையில் இருக்கக்கூடிய சீனியர் தோழர்களே, அனைவருக்கும் வீர வணக்கம். இங்கு ஒரு முக்கியமான விஷயத்திற்காக என்னுடைய நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி நன்றி நன்றி. மதுரை தோழர்களுக்கு நன்றி. தமிழ்நாட்டைச் சேர்ந்த நம்முடைய கட்சியினுடைய தோழர்களுக்கு நன்றி. இந்த 24வது கட்சி காங்கிரஸை வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியாக மாற்றுகிற அந்த பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. My dear comrades, you see this scarf that I am wearing. This is the symbol of the struggle of the people of Palestine for freedom against Zionist Israel, against America, against the genocide against Gaza and Palestine. And I am happy to tell you that in the CPIM 24th Party Congress, every delegate symbolically wore the kafia of the Palestinians to say the world is with you against imperialism and Zionist genocide. நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஸ்கார்ஃப் என்பது ஒரு அடையாளம். எதற்கான அடையாளம்? பாலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய விடுதலைக்காக போராடுகிறார்களே, அந்த போராட்டத்தினுடைய அடையாளம். ஜயோனிசம் என்கிற படுமோசமான கொள்கையை பின்பற்றுகிற இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தினுடைய அடையாளம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தினுடைய அடையாளம். காசாவில் அனுதினமும் மக்கள், பெண்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்களே, அதற்கு எதிராக நடக்கிற போராட்டத்தினுடைய அடையாளம். Our leaders are here. இந்த 24வது மாநாட்டில் பாலஸ்தீனம் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது 900க்கும் மேற்பட்ட அனைத்து பிரதிநிதிகளும் பார்வையாளர்களும் பாலஸ்தீனிய மக்கள் அணியக்கூடிய இந்த காஃபியே என்கிற இந்த ஸ்கார்ஃபை அணிந்து கொண்டு என்ன செய்தியை உறக்க சொன்னோம் பாலஸ்தீனிய மக்களுக்கு? இந்த ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்காக இருக்கிறது, உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்கிற குரலைத்தான் தீர்மானத்தின் போது நாம் எழுப்பினோம். Our leaders are here to describe the decisions of the 24th Party Congress. The only thing I want to tell you is
This party conference is a conference of unity. This party congress is a congress of resolve. This party congress is a declaration that all over India, this Sangodi of struggle, this Sangodi of sacrifice will take forward the struggle of the toiling people of India. எனக்கு பின்னாலே பேச இருக்கிற தலைவர்கள் நிச்சயமாக நடந்து முடிந்த மாநாட்டினுடைய முடிவுகளை உங்கள் மத்தியில் விளக்குவார்கள். ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த 24வது அகில இந்திய மாநாடு என்பது ஒற்றுமையினுடைய ஒரு அடையாளமாக, தீர்மான கருத்தினுடைய அடையாளமாக விளங்கி இருக்கிறது. இந்த இந்தியாவினுடைய செங்கொடி போராட்டத்தின் சின்னமாக, தியாகத்தின் சின்னமாக விளங்கக்கூடிய இந்த செங்கொடி உயர உயர பறக்கும் என்பதற்கான அடையாளமாக இந்த மாநாடு நடந்து முடிந்துள்ளது. It is this Sangodi which will stop the bulldozer of the BJP RSS government, the bulldozer against the constitution, the bulldozer against democracy, the bulldozer against secularism, against the rights of women, against the rights of Dalits and Adivasis, against the working classes, the peasantry of India. It is this Sangodi which you, my dear comrades, hold proudly in your hands, that will stand firm to save India from the BJP RSS. That is our resolve from this 24th Party Congress. நாம் கையில் பிடித்திருக்கிறோமே இந்த செங்கொடி, அது சக்தி வாய்ந்தது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் பரிவாரத்தினுடைய பல்வேறு மோசமான நடவடிக்கைகளை, புல்டோசர் அரசியலை நிறுத்துகிற வல்லமை பெற்றதாக நம்முடைய செங்கொடி இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளும் போதெல்லாம், மதச்சார்பின்மையை காலில் போட்டு மிதிக்கும் போதெல்லாம் அதற்கு எதிரான குரலாக செங்கொடி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பாடுபடுகிற ஏராளமான பெண்களுடைய உரிமைக்காக, தலித் மக்களின் உரிமைக்காக, பழங்குடி மக்களுடைய உரிமைக்காக, போராட்டத்தின் அடையாளமாக, சின்னமாக விளங்குகிற விவசாயிகளின் உரிமைக்காக இன்றைக்கு செங்கொடி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த செங்கொடிதான் நிச்சயமாக இந்தியாவை பாதுகாக்கும். பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோசமான விலங்கிலிருந்து இந்த இந்தியாவை விடுதலை செய்யும். இதுதான் மாநாட்டினுடைய முக்கியமான தீர்மானமாக இருந்தது. Always remember, when you raise the red flag high, this red is the color of the blood of our martyrs. This flag, we bowed this flag before in the party congress in the memory of 22 of our beloved comrades who in these 3 years made the supreme sacrifice for this red flag. 11 from Bengal, butchered by the Trinamool Congress. 4 from Kerala, 2 of whom were killed brutally by the RSS. Those in Jharkhand and Bihar who fought valiantly against the landlord land mafia. And here in Madurai, a history of the sacrifices of our martyrs, starting with Tukkumirai Balu, Mara Manavalam, to Leelavati, our beloved comrade who was killed. So always remember, this flag in your hands is the flag of sacrifice, the flag of struggle, the flag of service to the people. Remember that, my dear friends, and go forward. Walk with your head high. Be proud of the party you belong to, the CPIM. We never bow down before the might of the exploiters. We never step back against the might of the state.
we move forward in the interests of the working people, the toiling people of India. I thank you very much again, and congratulations to all of you for this wonderfully successful party congress. Thank you. Inqilab Zindabad, our unity Zindabad. தோழர்களே, உங்கள் கரங்களில் நீங்கள் உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய செங்கொடி, அந்த கொடியினுடைய நிறம் எது? நம்முடைய ஏராளமான தியாகிகள் சிந்திய குருதிதான் இந்த செங்கொடியின் சிவப்பு வண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. கடந்த மாநாட்டுக்கு பிறகு இந்த 3 ஆண்டுகளில் 22 அருமையான தோழர்களுடைய உயிரை நாம் பலி கொடுத்து இருக்கிறோம். இது மிக அதிகபட்ச தியாகம் என்றுதான் சொல்ல வேண்டும். உழைப்பாளி மக்களுக்காக, செங்கொடிக்காக, இயக்கத்திற்காக அவர்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். இதில் 11 பேர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தோழர்கள், திரிணாமுல் காங்கிரசினுடைய அடாவடித்தனத்தால் கொல்லப்பட்டவர்கள். 4 பேர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். அதில் 2 பேர் RSS வகையறாக்களால் மிக குரூரமாக கொல்லப்பட்டவர்கள். அதே போல ஜார்க்கண்ட், பீகார் இங்கெல்லாம் கொல்லப்பட்ட தோழர்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள்? அங்கு நில மாஃபியா இருக்கிறது. அந்த நில மாஃபியாவும் பெருநில உடைமையாளர்களும் கம்யூனிஸ்டுகள் தங்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து விடக் கூடாது என்பதற்காக நம்முடைய தோழர்களை கொலை செய்திருக்கிறார்கள். அதே போல மாநாடு நடக்கிற, இந்த கூட்டம் நடக்கிற இந்த மண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள். மதுரை தியாகத்தால் சிவந்த மண். அருமை தோழர் தூக்குமேடை பாபு முதல், மாரி மணவாளன் முதல், அருமை தோழர் லீலாவதி வரை அவர்கள் சிந்திய ரத்தத்தை நினைவு கூர்ந்துதான் இந்த மாநாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய செங்கொடியின் நிறம் சாதாரண சிவப்பல்ல, நம்முடைய தோழர்களுடைய சர்வபரி தியாகம், அளப்பரிய தியாகத்தினுடைய குருதியினுடைய நிறம் படிந்த செங்கொடியைத்தான் இன்றைக்கு நாம் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கொடியை கையில் எடுத்தால் நீங்கள் முன்னோக்கித்தான் செல்ல வேண்டும். இந்த செங்கொடியோடு நம்முடைய கட்சி ஒருபோதும் ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கு தலை வணங்காது. அதே போல இந்த அரசினுடைய சுரண்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் தலை வணங்காது. இந்த செங்கொடியை கையில் எடுத்துக்கொண்டு நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிறேன் என்கிற பெருமையோடு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கேட்டு தங்களுடைய நன்றியை சொல்லி பிருந்தா அவர்கள் முடித்துக் கொண்டார். And thank you, Comrade U. Vasuki, the newly elected member of the Politburo of the CPI. நம்முடைய இந்திய தேசத்தை எல்லா வகையிலும் பின்னோக்கி எடுத்துக் கொண்டிருக்கிற பாஜக இந்தியாவினுடைய கல்வியை, கலாச்சாரத்தை, மேம்பட்ட எல்லாவற்றையும் பின்னோக்கி இழுத்துக் கொண்டிருக்கும் போது நாங்கள் இருக்கிறோம். அதை தடுத்து மேலும் முன்னேற்றகரமான இந்தியாவை படைப்போம். எங்களுடைய நிலப்பரப்பு குறுகியதாக இருந்தாலும் மகத்தான வளமான பகுதியிலிருந்து நாங்கள் இந்த தேசத்தை உருவாக்குகிறோம் என்று நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கிற கேரள மண்ணினுடைய மகத்தான தலைவன் இந்த மாநாட்டில் அமர்ந்திருக்கிற அத்தனை தோழர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு தலைவர் அருமை தோழர் பினராயி விஜயன் அவர்கள் இப்போது நமது மத்தியிலே உரையாற்றுகிறார்கள். அவருடைய ஆங்கில உரையை நம்முடைய மூத்த தலைவர் தோழர் நூர் முகமது அவர்கள் தமிழிலே மொழிபெயர்ப்பார்கள். The president of this Maha Rally, Comrade P. Shanmugam, State Secretary of Tamil Nadu CPIM State Committee, S. Venkatesan MB, Comrade Brinda Karat, our new party General Secretary, Comrade M.A. Baby, new Politburo member, Comrade K. Balakrishnan,
Comrade G. Ramakrishnan, and other leaders of the CPIM in the dais, dear sisters and brothers. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் பி சண்முகம் அவர்களே, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி வந்திருக்கிற தோழர் பிருந்தா காராத் அவர்களே, இந்த மாநாட்டில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் எம்ஏ பேபி அவர்களே, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிற தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களே, என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தோழர்களே, The 24th Congress of the CPIM and this massive public gathering that marks its conclusion are being held in the revolutionary land of glorious struggles. 24வது அகில இந்திய மாநாடும் அதை ஒட்டி நடக்கின்ற இந்த மாபெரும் பேரணியும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாட்டை ஒட்டி இந்த சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த மதுரை மாநகரில் நடந்திருக்கிறது. Tamil Nadu is the land that encompasses the fighting spirit of the brave martyrs of Pilvarmani. This is the land that is alive with the memories of Periyar, EVR, Aringar Annadurai, Kalaignar Karunanidhi, P. Ramamurthy, Shankaraiah, Umanath, and so many others. இந்த தமிழ்நாடு என்பது மாபெரும் போராட்டங்களை நடத்திய பெரும் தியாகிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. இங்கேதான் பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதே போல கலைஞர் அவர்கள், தோழர் பி ராமமூர்த்தி, தோழர் சங்கரையா போன்ற உமாநாத் போன்ற மாபெரும் தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த மண் இது. This land resonates with the historical memories of the variant protests that were conducted to ensure the unity of human minds against divisive agendas. It is இந்த நகரம் மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை கண்டிருக்கக்கூடிய நகரம். இங்குதான் மிகப்பெரிய போராட்டங்கள் சங்கமித்த நகரமாகவும் இது அமைந்திருக்கிறது. It is in this land that the 24th Congress of the CPIM is being held. We are assembled in Tamil Nadu, the neighboring state of Kerala. Tamilians are the brothers and sisters of Keralais. The state government in Tamil Nadu is led by the DMK, which has a great camaraderie with our LDF government in Kerala. இந்த மாநகரத்தில் தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நகரம் என்பது கேரளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கிறது. தமிழகம் என்பது என்றைக்கும் கேரளத்தோடு இணைந்து செயல்படுகிற சகோதர சகோதரிகளாக பாவிக்கிற ஒரு நாடு. இங்கே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் கூட கேரள இடஜனநாயக முன்னணி அரசாங்கத்தோடு மிக நெருக்கமான உறவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. The struggle that we wage together to secure what is rightfully owed to the states and the initiatives we take in that regard in the spirit of federalism will certainly become models for the entire country in the days to come. நாம் தற்போது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள், மாநிலத்தினுடைய அதிகாரங்களை பறிக்காமல் கூட்டாட்சியினை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு தொடர்ச்சியான இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த போராட்டமானது தேசம் முழுமைக்கும்
கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற போராட்டத்தினுடைய ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார். This party congress will serve as a major source of inspiration for the secular and democratic advances against the communal and authoritarian tendencies which are gathering strength. Therefore, this party congress will certainly be etched in the annals of our history. இந்த 24வது அகில இந்திய மாநாடு என்பது நல்லா தெலுங்கா இந்த நாட்டில் மத வாய்ஸ் இஸ்தாவா பத்தியா ஹைதராபாத் வாய்ஸ் இஸ்தாவா பத்தியா டெலிகேட் காதா அதற்கு எதிரான செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மதவெறி சக்திகளை எதிர்த்து முறியடிப்பதற்குமான தீர்மானங்களையும் திட்டங்களையும் வகுக்கக்கூடிய மாநாடாக இருக்கிறது. ஆகவே இந்த மாநாடு என்பது வரலாற்றில் மிகச்சிறப்பான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மாநாடாக அமைந்துள்ளது. This party congress is being held in peculiar international circumstances. On the one hand, under the leadership of Donald Trump, America is trying to expand its stranglehold over countries across the globe through financial arm twisting. On the other hand, well aware of its danger, more and more countries are trying to resist the imperial and financial onslaught through countermeasures. இந்த கட்சி அகில இந்திய மாநாடு நடக்கிற காலம் என்பது சர்வதேச அளவிலே கூட ஒரு வித்தியாசமான காலமாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பிற நாடுகளை எல்லாம் மிகப்பெரிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கி கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஏகாதிபத்தியம் என்பது பிற நாடுகளுடைய நிலைமையினை எல்லாம் சுற்றி வளைத்து அவர்களுடைய ஆதிக்கத்துக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு காலமாகவும் இது அமைந்திருக்கிறது. Amidst this, a big country like China has emerged as a new global power. குறிப்பாக சிலி, கொலம்பியா, மெக்சிகோ போன்ற தென் அமெரிக்க நாடுகள் கூட இன்றைக்கு சுற்றி வளைக்கப்படுகிறது, பல்வேறு விதமான நிர்பந்தங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. பிரான்ஸ் கூட இன்றைக்கு ஏகாதிபத்தியத்தினுடைய இப்படி செயல்களினால் அதை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய அண்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா இன்றைக்கு ஒரு இடதுசாரி அரசை கொண்டிருக்கக்கூடிய நிலைமையினை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு விஞ்ஞான சோசியலிசம் என்பது உலகளவிலே ஒரு மாற்று அரசியலை, ஒரு மாற்று ஆட்சி அமைப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு பிரமாண்டமான சூழலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற காலமாக இது அமைந்திருக்கிறது. However, unaware of all this, unfortunately, the ruling dispensation in our country does not stand with the struggles for liberation, including that in Palestine. This is an example of our regressive politics which will alienate the country from progressive forces around the world. In the midst of all this, the political duty of the left in general and the CPIM in particular is to show the way forward. இன்றைக்கு ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமையினை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் மிக கொடூரமான முறையில் மக்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையில் இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக இருக்கிறது. இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்துவது, நாடுகளுக்கு இடையிலே பிளவினை ஏற்படுத்துவது என்ற அடிப்படையில் இன்றைக்கு எல்லா விதமான முயற்சிகளும் அவர்கள் தரப்பிலே செய்யப்பட்டு
பார்த்தீங்களா? அதான் ஒரு ஆள் ஏற்றுனா ஒரு எல்லாரும் ஏறிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளாக தான் ஏறத்தான் செய்வாங்க. அப்புறம் இங்கே வரீங்களா பிரதர்? பிரதர் இங்கே வரீங்களா? வரட்டு வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் ஹைட் ஏற்றுங்க, ஹைட் ஏற்றுங்க. ஒரு ஆள் ஹைட் ஏற்றுங்க, ஒரு ஆள் அடிங்க. இறங்குண்ணா, வண்டி எடுத்து వెళ్ళిపోతారా? అన్నా అన్నా ఇట్లా పట్టుకోవా? ఏ పక్కడు ఇట్లా పట్టుకోవా? పట్టుకో పట్టుకో. அப்படியே பிடிச்சிருதா? இறங்குறீங்களா? మీరు వెళ్ళిపోతారా? யாரு? சரி பார்த்தாரு. உங்க மூஞ்சி ஆமா
கொஞ்சம் வாரம் முன்னாடி போங்க எல்லாம் வந்துட்டாங்க. जिंदाबाद जिंदाबाद CPIM जिंदाबाद 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 CPIM जिंदाबाद കേരള 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 കേരളാണ് ആ എല്ലാവർക്കും എല്ലാവർക്കും ഓക്കെ ഓൾ താങ്ക്സ് എല്ലാവർക്കും അഭിവാദ്യം யாரையும் உள்ள விடாத யாரையும் உள்ள விடாத நடந்துகிட்டே இரு யாரையும் உள்ள விடாத கொஞ்சம் தள்ளி left right left 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 ஸ்டார்ட் பண்ண போய் கும்பல கம்பெனி முடியலாம் போயிட்டு போ അഭിവാദ്യങ്ങൾ അഭിവാദ്യങ്ങൾ റെഡ് സല്യൂട്ടിന് അഭിവാദ്യങ്ങൾ റെഡ് മാർച്ച് അഭിവാദ്യങ്ങൾ കേരളത്തിന്റെ അഭിവാദ്യങ്ങൾ 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 കേരളത്തിൽ സിന്ദാബാദ് left right left
தொடர் வழி விடுங்க ஓரமா நீங்க மக்களுக்கான மாநாடு வெள்ளட்டும் திறக்கட்டும் சிபிஐஎம் சிந்தாபாத் சிபிஐஎம் சிந்தாபாத் வரும் கொஞ்ச நேரம் முடிய போகுது. வெளியே இருக்கும்போது டக்கு டக்குன்னு தண்ணியை பிடிங்கி கொடுத்தாரு. தொலர் ஃபார்வர்ட் மார்ச். தேங்க்ஸ் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் 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 चलो वाओ लेफ्ट राइट लेफ्ट राइट लेफ्ट అంత తమిళేనా తమిళియన్స్ అయినా నేను తెలుగు చెన్నై నేను హైదరాబాద్ விஸ்வநாதன் அவர்கள் கலங்காதீர்கள். நாளை நான் இந்த மேடையை இந்த அரங்கத்தை மீண்டும் வடிவமைத்து தருகிறேன் என்று சொன்னார். ஒத்துழைக்க வேண்டும். அந்த பொதுக்கூட்டம் மகத்தான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டமைகின்றேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட வலதுபுறமாக இருக்கக்கூடிய தோழர்கள் இடதுபுறம் வர மறுப்பது நியாயமானதல்ல.
நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் உடனடியாக மேடையினுடைய வலதுபுறம் சென்று செந்தொண்டர்களும் அவர்களை மேடையின் இடதுபுறமாக இருக்கிற நாற்காலிகளிலே அமர வைக்க முயற்சி எடுக்க வேண்டும். ஏறக்குறைய 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி கம்பீரமான முறையிலே நடைபெற வேண்டியிருக்கிறது. நம்முடைய புதிய பொதுச் செயலாளர் அருமை தோழர் MA பேபி அவர்கள் உரையாற்ற வேண்டியிருக்கிறது. நம்முடைய வரவேற்பு குழுவுடைய தலைவர் அருமை தோழர் K பாலகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்ற வேண்டியிருக்கிறது. எனவே மாவட்ட பொறுப்பாளர்களும் செந்தொண்டர்களும் நம்முடைய தோழர்களை வலியுறுத்தி அழைத்து இருக்கிற நாற்காலிகளில் அமர வைக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு உரையாற்றிய நம்முடைய அருமை தோழர் பினராயி விஜயன் அவர்களுக்கு நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் கனகராஜ் அவர்கள் ஆடை அணிவித்து கௌரவிப்பார்கள். நேற்று மாலை நமக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஏறத்தாழ 1 மாத காலமாக 10 தினங்களாக இங்கே இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் அகற்றி நாம் மிகச்சிறந்த முறையிலே மேடையை வடிவமைத்து மைதானத்தை வடிவமைத்து நாற்காலிகள் எல்லாம் அமைத்த பிறகு நேற்று மாலை 4 மணிக்கு பெய்த பேய் மழையாக பெய்த மழை ஏறக்குறைய மைதானத்தை புரட்டி போட்டுவிட்டது. என்ன செய்வது என்று halt. கலந்திருக்கிற நம்முடைய அன்பு தலைவர் பிரகாஷ் காரத் அவர்களுக்கு நம்முடைய அருமை தோழர் குணசேகரன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஏறக்குறைய அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்து நம்மோடு பேசியிருக்கிற நம்முடைய அன்பு தலைவர் பிருந்தா காரத் அவர்களுக்கு వర్దిల్లాలి ఇగో ఇది పట్టుకో ఇది కూడా పట్టుకో ఇది కూడా ఇగో నాది పట్టుకోరా Long live CPM, long live CPM, long live CPM, long live CPM, long live Johar Comrade Sundaraiya, Johar Comrade Sundaraiya, Johar Comrade Ramurthy, Johar Comrade Ramurthy, Johar Comrade MS, Johar Comrade AKG, Johar Comrade PTR, Johar Comrade AKG, Johar Comrade PTR, Johar Comrade AK Gopalan, Johar Comrade AK Samudripal, Johar Pramod Das Gupta, Johar Comrade Jyoti Basu,
Italy.